As we are beginning this new week, God's presence, God's word, and His anointing, and His new fresh grace has come upon every one of you. இந்த வாரத்தை நீங்கள் துவங்கும் போது அவருடைய புதிய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை புதிய பேக்கேஜாக, போன வார்த்தை இல்லை, புதுசாக இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப அருமையான வசனம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது. யோசுவா எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், and you know in all your hearts and in all your souls that not one good thing, not one thing has failed of what all the good things the Lord has spoken concerning you. திருப்பி அவர் ஆணித்தரமாக அதே சொல்கிறார். Not one thing has failed, not one good thing has failed. இந்த வசனம் முடியல, இன்னும் கண்டினியூ பண்ணுறார் அதே வசனத்தில். All things have come to pass for you. உங்களுக்காக எல்லா காரியமும், கர்த்தர் சொன்ன அனைத்து காரியங்களும் நிகழ்ந்தாகி விட்டது. திருப்பியும் அந்த வசனத்தை அவர் முடிக்க மாட்டார். திருப்பியும் அவர் சொல்கிறார், நாட் ஒன் ஹாஸ் ஃபெயில்ட். ஹல்லேலூயா. திருப்பியும் அவர் அவ்வளவாக கர்த்தருடைய உண்மையையும் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றின அநேக அற்புதங்களையும் நினைத்து திருப்பியும் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூ நோ இன் யோர் ஹார்ட்ஸ் அண்ட் இன் யோர் சோல்ஸ். யோசித்து பாருங்களேன், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக குட் திங், நல்ல வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்கு என்று சொன்ன உங்கள் நிமித்தமாக, உங்களுக்காக, ஜென்ரலாக இல்லை, நாட் வெரி காமன், வெரி ஸ்பெசிஃபிக் ஃபார் யூ. இந்த வசனம் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கணும்? ஆல் ஹேவ் கம் டு பாஸ் ஃபார் யூ. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்துருச்சு, என் குடும்பத்துக்கு நடந்துருச்சு, எனக்கெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக everything has come to pass for you. திருப்பியும் சொல்கிறார், nothing has failed. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் நிறைய காரியங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கலாம். this will happen. இந்த வசனத்தை உரிமை பாராட்டிக்கொள்ளலாம். இந்த வாரத்தையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? Thank you Father God for your amazing promise and for your love for us. எங்கள் மேலே வைத்திருக்கிற உம்முடைய அன்பும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் மேலே கொடுத்துருக்கிற எல்லா நல் வார்த்தைகளையும் நீங்கள் ஒன்றும் தவறி போக விடாமல் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி வல்லவராக இருக்கிறீர். அதற்காக we thank you Lord. We commit this entire week, இந்த முழு வாரத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதம், அபிஷேகம், பிரசனம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். We ask this prayer in Jesus name. Amen. Have a blessed week and an amazing week. God is with you. Amen.